வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழன் சேனல். டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்யூனிட்டி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்றைய தேதியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இது போன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அதே டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பிஇ பிடெக் முடிச்சவங்களுக்கும் பிஜி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்குமான போஸ்டிங்ஸ் எல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கும் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. இதே டைமிங்கில் இப்போ டிப்ளமோ ஐடி லெவலில் ஒரு சில டெக்னீஷியன் போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 26 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் அப்படி ஒரு 26 பதவிகள் இருக்குது. இல்லை ஒவ்வொரு பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பதவிகளுக்கு டிப்ளமோவில் என்ன படிப்பு படிச்சிருக்கணும், ஐடியில் என்ன படிப்பு படிச்சிருக்கணும், இல்லை டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு சில படிப்புலாம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் எலிஜிபிள் வரீங்களாலையும் பார்க்கணும். அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எலிஜிபிள் கண்டிப்பாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில போஸ்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட வாரியாகவும் கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக கொடுக்கும்போது உங்கள் சொந்த ஊர்லேயே பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு இருக்கான ஒரு அரசு வேலை பெர்மனெண்ட்டாக ஒரு முழு நேரமும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கான வாய்ப்பு இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்க்க ஆரம்பிங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து அறிவிக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் நேற்று தேதியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நேற்று தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அனைவரும். இப்போ செப்டம்பர் 11 வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைன் வழியாக பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கரெக்ஷன் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டைமிங்லேயும் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி இல்லைனா கூடுதலாகவும் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. செப்டம்பர் 15 செப்டம்பர் 17 வரைக்கும் வந்து டைம் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 2 விதமான பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 சொல்லி எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் மாதங்களில் முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்ட் ஜாப் வந்து கிடைக்க போகுது. இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 9 கொடுத்துருக்காங்க. காலையில் 9 to 12. இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி பேப்பர் 1 கொடுக்குறாங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்டிங்ஸை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு ஏற்றாப்புல சப்ஜெக்ட் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காகவும் அந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிக்கணும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இது வந்து நவம்பர் மாதம் 11 நவம்பர் 14 ஒரு 5 நாட்கள் நடக்கிறாங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான சப்ஜெக்ட்டுக்கான பேப்பர் என்றைக்கு நடக்குதோ அந்த தேதி வந்து உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். இந்த 5 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு தேதியில் கண்டிப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது சப்ஜெக்ட் கோட கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டியில் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் வேகன்சின்னு பார்க்கும்போது 861 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி லெவல் 13 வரைக்கும் கொடுக்காங்க. 24,000 ரூபா வரைக்கும் சேலரி இருக்கும். இதுக்கான போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 26 விதமான போஸ்டிங்ஸ் சொல்லியிருந்தோம். கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிங்கிற டேபிளுக்கு நேராக நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்க்கு வேக்கன்ட் இருக்காங்கிறதையும் தெளிவாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் வேகன்சியும் அதில் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங்ஸை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட்மேன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அரியலூரில் அறிவிச்சிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், திருப்பூர், விழுப்புரம், விருதுநகர் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான மாவட்டங்கள்லேயும் போஸ்டிங்ஸை இவங்க அறிவிச்சிருக்காங்க. எல்லா கேட்டகரிக்குமே இருக்குது. இப்படி நீங்கள் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல கண்டிப்பாக வந்து நீங்கள் சொந்த ஊர்லேயே வேலையை வாங்கிக்கலாம். ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் 18, 21 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதர்ஸ் கேட்டகரி, அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, முஸ்லீம்ஸ் அவங்க தவிர்த்து பிசி அதை தவிர்த்து உள்ள போஸ்டிங்ஸ், அதாவது ஜென்ரல் அப்ளை பண்ணுறவங்க ஜாதி சான்றிதழ் இல்லாமல் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட். இதுவே வந்து ஜாதி சான்றிதழ் இருக்குது, நீ தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் வசிக்கிறீங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 18 வயசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில போஸ்டிங்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு சில போஸ்டிங்க்கு மினிமம் ஏஜ் 21 கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அண்ட் கிரேட் 2 போஸ்ட். இந்த 2 போஸ்டிங்க்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 21 வயசு மினிமம். மற்ற அதை தவிர்த்து உள்ள அனைத்து போஸ்டிங்க்கும் மினிமம் 18லேருந்து 60 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 26 போஸ்டிங்க்கும் இப்போ சொல்ல போகிறோம். தயாராக உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும். அசிஸ்டன்ட் டெஸ்டரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 மந்த் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 1 இயர் அப்ரெண்டிஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து 11th இயர்ஸ் ஸ்கூலிங் சிஸ்டம் இல்லை 10th இயர்ஸ் ஸ்கூலிங் சிஸ்டம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பிஏ பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். அது போக வந்து
அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மள டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் முடித்தவங்க இந்த பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பிக்கு அப்ளை பண்ணலாம். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பொறுத்தவரைக்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். அண்டு பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பான நல்ல மோட்டார் சைக்கிளில் வந்து இல்லையா, அண்டு அது போக லைட் வெஹிக்கிளையும் வச்சுருக்கணும். அதுமாதிரி டிராஃப்ட்மேன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோவில் வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கிற கோர்ஸை வந்து முடிச்சுக்கலாம் போஸ்ட் டிப்ளமோவில். அண்டு வந்து மஸ்ட் பி பாஸ்ட் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப் இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடும். ஹாஸ்டல் சூப்பரண்ட் அண்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்து டீச்சர் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஒரு 3 விதமான இதுலையும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அப்படிங்கிறத படிப்பை படிச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்பெஷல் ஓவர்சியன்கிற போஸ்டிங்க்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தா போதுமானது. சர்வேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ட்ரேடு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 years டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சருங்கிறத 12th முடிச்சதுக்கப்புறம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். சூப்பர்வைசர் வீவிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இல்லை பிஎஸ்சியில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிடெக்கில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதில் கூடுதலாக வந்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் யார் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் லேபர் பொறுத்த வரைக்கும் டிகிரி அதாவது பிஎஸ்சி ஏதாவது சயின்ஸ் குரூப்பில் டிகிரி முடிச்சிருந்து 2 years வந்து லேப் டெக்னீஷியன் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக் பொறுத்தவரைக்கும் 10th முடிச்சிருந்து ஐடிஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டர் அப்படி இல்லைனா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் வித் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த ஆட்டோ மெக்கானிக் டெக்னீஷியனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் பாய்லரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்து ஐடிஐயில் பாய்லர் சர்டிஃபிகேட் வந்து கிரேட் 2 கிரேட் 3 வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பாய்லருக்கு அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் பொறுத்த வரைக்கும் வந்து ஐடியில் எலக்ட்ரிஷியன் வித் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் பி லைசன்ஸோடு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் EEE வந்து சி லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் லேபர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்து 2 years டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் முடிச்சிருந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னீஷியன் லேபுக்கு அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சிருந்து ஐடியில் R&AC முடித்தவங்க, ஃபிட்டர் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் முடித்தவங்க, எலக்ட்ரிஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் வித் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் EEE இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதை முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷனுக்கு வந்து 10th முடிச்சிருந்து ஐடிஐயில் ரெஃப்ரிஜரேஷன் வந்து ஏர் கண்டிஷன் அதாவது R&ACங்கிற கோர்ஸை நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டர் ஐடியில் முடித்தவங்க நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஐடியில் வந்து வெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அதுக்கான ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க ஐடிஐ முடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிராஃப்ட்மேனை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ளஸ் வந்து டிராஃப்ட்மேனுக்கான அந்த NTC நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அண்டு அது போக வந்து சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் டிராஃப்ட்மேன் ஃபீல்டு அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை வந்து மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் நீங்கள் படிச்சிருக்கீங்க இது இல்லாமல் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீல்டு சர்வேரை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் சர்வேர் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிராஃப்ட்மேன்ஷிப் சிவில் கோர்ஸுங்கிற அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க ப்ளஸ் வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது போக வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தால் மட்டும் தான் இந்த சர்வேயர் அண்ட் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி முடித்தவங்க இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த 29 விதமான போஸ்டிங்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துறோம். இதில் எலிஜிபிள் நபர்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் 1 time ரிஜிஸ்ட்ரேஷன் 150 ரூபா ஃபீஸ் கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா இருக்கும். இந்த 100 ரூபாவில் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபீஸ் எக்ஸப்ஷன் 3 time கொடுப்பாங்க. எக்ஸசைஸ் இருந்தால் 2 time கொடுப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஆல்ரெடி அப்ளை பண்ணி ஃபீஸ்லாம் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா அந்த ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலமாக கட்ட வேண்டியிருக்கும். இந்த எக்ஸப்ஷன் டீட்டெயில்ஸை வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கேட்டுரும். நீங்கள் அதுபடி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வேலைவாய்ப்பு தகவலை தெரியப்படுத்துங்க. நன்றி.